நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும் என்பது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், எந்த உதவியாக இருந்தாலும் கேட்கலாம். 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம்னு எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் வழியிலிருந்து சில சகாயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? ரைட். பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வர வேண்டி இருக்குது, அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து எதுவும் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு, இல்லை அது சார்ந்து ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி உங்கள் கைக்கு சொத்துக்கள் வந்து சேர்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். கல்வி பயிலக்கூடியது மாதிரியான ஒரு வகை வாய்ப்புகள் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறது, குடும்ப சூழ்நிலையினால் பாதியில் நின்று போயிருக்கலாம், இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு கம்பேக் மாதிரி மீண்டும் கல்வி பாதைகளுக்குள்ளாக வருவதற்கான சில வழிவகைகள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிடுங்க. சிலரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். இந்த மாதம் வந்து ஒரு நெருக்கடி, யார்கிட்டையாச்சும் உதவி கேட்கணும், யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்பு வட்டாரங்கள், நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும் என்பது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், எந்த உதவியாக இருந்தாலும் கேட்கலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, இது ஒரு பொது பலன் தான். இதோடைய பலம் அதிகபட்சம் 10%. நம்ம என்ன சொன்னாலும் அது 10%க்குள்ளே தான். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்களில் நல்லது, சில விஷயங்களில் ரொம்பவே நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ரைட். அதில் முதல்ல நன்மைகளுக்கு நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், குழந்தை பாக்கியம். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்து இருந்து வந்த தடைகள், இல்லை ஆல்ரெடி ஏதேனும் மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். ஜாதக ரீதியாக வாங்க. 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக குழந்தை கிடைக்கும். சரிங்களா? அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் யாரெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு அதி உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த 2ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகளும் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் 3வது பாயிண்ட், அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கூட, காதல். லவ் மேரேஜ் கிடையாது, லவ். சரிங்களா? இந்த காதல் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இவ்வளோ நாள் ஒருதலையாக இருந்து வந்த காதல் இப்பொழுது 2 பக்கமும் க்ரீன் சிக்னல் கிடச்சிரும். அந்த மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம். 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ அல்லது 3ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் செல்லுமானால் அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? இந்த மாதம் காதல் கைகூடி வருகின்ற மாதம். அதே போல் சிலரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். இந்த மாதம் வந்து ஒரு நெருக்கடி, யார்கிட்டையாச்சும் உதவி கேட்கணும், யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்பு வட்டாரங்கள், நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும் என்பது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், எந்த உதவியாக இருந்தாலும் கேட்கலாம். 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம்னு எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் வழியிலிருந்து சில சகாயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? ரைட். பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வர வேண்டி இருக்குது, அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து எதுவும் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு, இல்லை அது சார்ந்து ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி உங்கள் கைக்கு சொத்துக்கள் வந்து சேர்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் சார்ந்து சில நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா?
5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் அந்த பூர்வீகம் சார்ந்த சில நல்ல அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ரைட். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் மட்டுமல்லாமல் புதிதாக நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சொத்து சேர்க்கைக்கு சிறப்பு மிகுந்த காலம் இந்த காலம். ஜாதக ரீதியாகவும் 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் செல்லுமானால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கைகளுக்கான அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கைக்கான அற்புதமான காலகட்டம். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க, அதாவது கும்பராசிக்கார பிள்ளைங்க கிடையாது, கும்பராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். அதை கண்டு பெற்றவர்களாகிய வயதான கும்பராசி நேயர்கள் மகிழ்வு பெறுவார்கள். ஆக வயதான கும்பராசி நேயர்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மன மகிழ்ச்சி பெறக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். மீண்டும் கல்வி பயிலக்கூடியது மாதிரியான ஒரு வகை வாய்ப்புகள் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறது, குடும்ப சூழ்நிலையினால் பாதியில் நின்று போயிருக்கலாம், இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு கம்பேக் மாதிரி மீண்டும் கல்வி பாதைகளுக்குள்ளாக வருவதற்கான சில வழிவகைகள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் போல் திடீர்னு எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கும். அது பணமாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், நபர்கள் மூலமாக கிடைக்கலாம், சில அந்தஸ்தாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம். லக்கில் கிடைச்சிருச்சுடா அவனுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி லக்கில் இந்த முறை இந்த மாதம் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது. இதெல்லாம் நன்மை. சரி, அந்த லக்கில் எப்போ கிடைக்கும்? உங்கள் ஜாதக ரீதியாக 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் கிடைக்கும். சரிங்களா? ரைட். சரிங்க. எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இடம் தான். ஒன்று ஹெல்த், ஆரோக்கிய நிமித்தமாக அடிக்கடி ஏதேனும் உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. உங்கள் ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புக்தியும் செல்லுமானால் உறுதியாக கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு. அப்போ சின்ன சின்ன சண்டைகளை கூட பெரிதுபடுத்தாமல் வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்தாமல் அமைதியாக விட்டுட்டு போய்க்கிறது நல்லது. 8ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காமல் விட்டு விலகிக்கிறது, அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. மூன்றாவது, இந்த வண்டி வாகனங்களில் ஸ்பீடாக போகிறது, தேவையில்லாத விஷயங்களில் கொண்டு போயிட்டு நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன்னு எதையும் முதலீடு போட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அன்பர்கள். வீண் முதலீடு, வீண் பண அகலக்கால் வைப்பதின் காரணமாக பண நட்டங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அன்வான்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்ப்பது சிறப்பை தரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆக ஓவராலாக இந்த காலகட்டம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் உண்டு. அனைத்து கும்பராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.